அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் ஜே லலிதா எம்ஜி. தெரிந்து கொள்வோம் சேனலிலிருந்து இப்போது வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இந்த வீடியோ சென்ற வீடியோ இருக்குதுல்ல, சடாம் ஹுசேன் பற்றி வீடியோ போட்டிருந்தால, அந்த வீடியோவின் தொடர்ச்சி. ஓகே, ஸோ இப்போ சடாம் ஹுசேனை தூக்கில் போட்டு கொன்னாங்கன்னு சொன்னேன். அமெரிக்காக்காரங்க எல்லாம் சொல்லியிருக்கல விஷயத்தெல்லாம். தூக்கு போட்டு கொள்றதுக்கு காரணம் இது எண்ணெய். அந்த நாட்டுக்கு எண்ணெய் போகல. சடாம் ஹுசேன் எண்ணெய் போகிறத நிப்பாட்டிட்டாரு. அதனால ஆத்திரமும் ஆவேசமும் அடைஞ்ச அமெரிக்கா நாட்டு அரசாங்கம் சடாம் ஹுசேனை எப்படியாவது கொல்லணும். சடாம் ஹுசேனை கொன்று பிறகு அந்த நாட்டுக்கு வேறு அதிபர் வந்தாரா, வேறு பிரசிடென்ட் வந்தால் அவங்க மூலமாக என்னையே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்குது அமெரிக்கா நாட்டு அரசாங்கம். இது எவ்வளோ பெரிய சதி வேலை! ஒரு எண்ணெய்க்காக ஒரு பிரசிடென்ட்டையே கொண்டுட்டாங்க பாரு. அமெரிக்கா நாடு எண்ணெய் ஈராக் நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள எத்தனை முஸ்லீம் நாடு இருக்குது. குவைட் இருக்குது, அரப் இருக்குது, இன்னும் மற்ற நாடுகள் எண்ணெய் உண்டாகுது பாருங்கள். மண்ணில் இருந்து எண்ணெய் எல்லாம் வெளியாகுது தானே பூமியிலேருந்து. அந்த எண்ணெயை தானே இந்த இஸ்லாம் நாட்டில் உள்ளவங்கள்லாம் ஈராக்கு பக்கம் உள்ளவங்கள்லாம் எண்ணெய் எடுக்கிறாங்க, எடுத்து வெளிநாட்டுக்கெல்லாம் விற்கிறாங்கல்ல. அப்போ ஈராக்லேயும் எண்ணெய் வெளியாக இருக்குது. ஆரம்பத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்தார் சடாம் ஹுசேன் அமெரிக்காவுக்கு. அப்புறம் அமெரிக்கா போக்கு பிடிக்கல, அவனுக்கு செய்கை பிடிக்கல, அவனுங்களோட அந்த திமிரான செய்கைகள் சடாம் ஹுசேனுக்கு பிடிக்கல. அமெரிக்காக்காரனுங்க வெள்ளைக்காரனுங்க கட்டவனுங்கன்னு சடாம் ஹுசேன் முடிவு பண்ணிக்கிட்டாரு. அதனால் எண்ணெயை கொடுக்கல. எண்ணெய் இவர் நாட்டோட எண்ணெய். இவர் நாடு ஈராக் நாடு. இவர் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கார் அந்த நாட்டுக்கு. இவர் எண்ணெய் கொடுக்கறதும் கொடுக்காததும் அமெரிக்காவுக்கு இவரோட விருப்பத்தை பொறுத்தது. அமெரிக்கா நாடு என்ன, இவர் எண்ணெய் கொடுக்கலன்னு ஏன் பழி வாங்கினானுங்க? ஏன் பழி வாங்குற படலத்தை ஆரம்பிச்சானுங்க? இவரை எதுக்கு பிடிச்ச அடாவடித்தனமாக உள்ளுக்கு அந்த நாட்டுக்குள்ளே பூந்து பயங்கரமான செயல்களை செஞ்சு எல்லாத்தையும் கொன்று ஆளுங்களை எவ்வளோ பேர் கொண்டு போட்டுட்டாங்க. சடாம் ஹுசேனையும் கொண்டுட்டானுங்க, தூக்கு போட்டு கொண்டாங்க. ஆனால் பிடிச்சாங்க, பிடிச்சிட்டு அப்புறம் தான் தூக்கு போட்டாங்க 2006 டிசம்பர் மாதம். ஓகே, அதுக்கு முன்னே 2003 எவ்வளோ படைங்க ஈராக்கில் எவ்வளோ படைங்க சண்டைக்கு போச்சு. சடாம் ஹுசேன் அனுப்பியிருக்காரு. அந்த நாட்டில் உள்ளவங்க மற்ற தளபதியெலாம் இருந்திருப்பாங்கல்ல, அந்த நாட்டு அரசாங்கத்தில் உள்ளவங்க ஈராக் நாட்டில் அவங்க சண்டை போடுறதுக்கு வந்தாங்களா அமெரிக்காக்காரங்க. அப்போ ஈராக் நாட்டு அரசாங்கமும் அந்த அமெரிக்காக்காரங்களோட சண்டை போடுறதுக்கு படைகளை அனுப்பியிருக்குது. ஸோ ஈராக் படைகளும் அமெரிக்கா படைகளும் ரெண்டு ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டிருக்கு ஈராக்கில் 2003. அதில் ஒரு வாரம் சண்டை போட்டாங்களாம். யார்? ஈராக்குக்காரங்க அமெரிக்கா கூட. ஆனால் ஈராக் நாட்டிலலாம் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஈராக் ஒரு சின்ன நாடு, அதுக்கு ஆயுதங்கள் ரொம்ப இல்லை. எல்லாம் துப்பாக்கி தான், ரொம்ப ஆயுதங்கள் இருக்குது. ஆனால் திடீர் தாக்குதல் பண்ணால் என்ன பண்ணுவானுங்க? ஈராக் நாடு என்ன பண்ணும்? எங்கே போய் ஆயுதங்களை பெரிய அந்த மிலிட்ரி லோரியெல்லாம் எங்கே போய் வாங்கிட்டு வரும்? அது என்ன பணம் நிறையா கொட்டி கிடக்கிற நாடா? அமெரிக்கா மாதிரி செல்வாக்குள்ள நாடா? அவனுங்க மாதிரி நிறைய ஆயுதத்தை வச்சு எவனாவது நாட்டுக்குள்ளே அவனுங்களை பூந்து அடித்து உதச்சி ஆளுங்களை சுட்டு கொல்லலாம் அப்படின்னு அது அமெரிக்காக்காரனுங்க பண்ணுறானுங்கல்ல. அந்த ஆயுதங்களை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம மிரட்டி நம்ம காரியத்தை சாதிக்கலான்னு அமெரிக்கா அரசாங்கம் பண்ணுதில்ல, பண்ணியிருக்குல்ல.
பணத்தால் எல்லாம் சாதிச்சிட்டானுங்களா? சாதிச்சானுங்களா அந்த சமயத்தில்? நம்மக்கிட்ட பணம் இருக்குது, பணம் இருக்குது, படைபலம் இருக்குது, எவனுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு அவனுங்க நிறைய ஆயுதத்தை வச்சுருக்கானுங்க. அதை பார்த்தாலே மற்ற நாட்டுக்காரனுங்க இப்படி கை கட்டி இருப்பானுங்க, ஐயோ சாமி அப்படின்னு. யார்? அமெரிக்காக்காரனுங்களா? அமெரிக்கா அரசாங்கத்தை. ஸோ அப்படி தான் இவ்வளோ காலம் எல்லாம் நடந்திருக்குது. இப்போ பாருங்கள், சண்டை நடந்து ஈராக்காரங்க அமெரிக்காக்காரங்கள ஜெயிக்க முடியல, பின்வாங்கிட்டாங்க. ஆனால் ஆளுங்க சண்டை போட்ட துப்பாக்கியில் சுட்டு தான் சண்டைக்கு போனாங்க. எல்லாத்தையும் கொண்டு போட்டானுங்க பாவிங்க. அமெரிக்கா நாசமாக போனவனுங்க அவனுங்க, அமெரிக்காக்காரனுங்க எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டானுங்க. எவ்வளோ பேர் கொண்டுட்டானுங்க. அது அவனுங்க என்னன்னா எல்லாத்தையும் கொண்டுடணும். அந்த நாட்டில் நாடே இருக்கக்கூடாது. ஈராக் நாடு அப்படியே அழிஞ்சு போகணும். அந்த பிரசிடென்ட்டும் அழிஞ்சு போகணும். நாடு போயிடணும், நிர்மூலமாக போயிடணும், எல்லாத்தையும் அழிச்சிடணும். அந்த ஒரே கட்ட எண்ணம் தான் அமெரிக்காக்காரனுங்களுக்கு. கொண்டானுங்க, எல்லாம் சண்டையை போட்டு நாட்டு மக்களையும் கொண்டானுங்க. சடாம் ஹுசேனை 2006 கொண்டானுங்க, டிசம்பரில். அதுக்கு முன்னே யாரை கொண்டானுங்க? யாருக்காச்சும் நினப்பு இருக்கா? அமெரிக்காக்காரனுங்க, அமெரிக்கா அரசாங்கம். அந்த அமெரிக்க அரசாங்கம் அந்த அந்த என்னது ஐநா நாட்டு சபையில் அந்த மீட்டிங் போடுற இடம் இருக்குதுல்ல, அந்த கூட்டு களவாணிங்களும் அமெரிக்காக்காரனுங்களும் இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? என்ன பண்ணியிருக்கானுங்க? அந்த நாட்டில் சண்டையை உண்டாக்கி சடாம் ஹுசேனை கொன்னதோட என்ன பண்ணியிருக்காங்க? அவரோட மகன்கள், சரி சடாம் ஹுசேனை கொன்னாங்க, சரி அவருக்கு வயசு 69, அந்த சமயம் 69, 2006 கொன்னானுங்க, சரி. சடாம் ஹுசேன் மகன்கள் 2 பேர் பாருங்கங்க, உடாய் அண்ட் கியூசைன் 2 பேர். இந்த 2 மகனுங்க சடாம் ஹுசேனோட ஆம்பளை பிள்ளைங்க, வாரிசு. பிள்ளைங்களை எதுக்கு கொல்லணும்? பிள்ளைங்க அவரோட வம்சம் விளங்குற பிள்ளைங்க தானே. ஆம்பளை பிள்ளைங்களை ஏன் கொன்னானுங்க? அது மட்டும் இல்லை, சடாம் ஹுசேன் மகன்க 2 பேர். அந்த மகன்களில் மூத்த மகனோட பையன் 14 வயசு, அவன் பேர் என்னமோ ஒரு பேர் வரும், 14 வயசு பையன், சின்ன பையன். அந்த பையன் சடாம் ஹுசேனோட பேரன். சடாம் ஹுசேன் மூத்த மகனோட உள்ள பையன், 14 வயசு பையன். அந்த பையனையும் சுட்டு கொள்ளலாமா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயம். பக்கம் உள்ள நாடுகள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு. எவனுமே போய் அமெரிக்காவை அடக்க முடியலையா? அந்த ராஸ்கலுகளை, எரும மாடுகளை, அவனுங்க அமெரிக்காக்காரனுங்க, வெள்ளைக்காரனுங்க, எரும மாடு உருவத்தில் வந்துட்டானுங்க ஈராக் நாட்டுள்ள. சரி, எல்லாம் சுட்டு கொண்டானுங்க, எல்லாம் பண்ணானுங்க. சடாம் ஹுசேனை பிடிச்சிட்டாங்க 2003 7வது மாதம் 22ஆம் தேதி. சடாம் ஹுசேனோட மகனுங்க 2 பேரையும் ஒரு இடத்துல சுட்டு கொண்டுட்டானுங்க. இதை பாருங்க, அந்த இடம் பாருங்க, இடத்த பாருங்க, நெருப்பு வருதா பின்னால்? அது ஒரு வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த வீடு பழைய வீடு மாதிரி கூணு உள்ளது, அதில் பாருங்கள் நெருப்பு வருது பார்த்தீங்களா? அந்த நெருப்பு ஏன் வருதுன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்களா மின்னுக்கு இங்கே நிற்கிறானுங்க பாருங்க, எல்லாம் வெள்ளைக்காரனுங்க துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. இவனுங்க அந்த கட்டடத்தை சுட்டுருக்கானுங்க. சுடுன்னு சுட்டு எல்லாம் நெருப்பு வந்துருச்சு. உள்ளுக்கு சடாம் ஹுசேன் 2 மகனுங்க, உடாயும் கிருஷாயும் 2 பேரும் உள்ளுக்கு இருந்திருக்காங்க. அவங்க மகனோட பையன் கூட உள்ளுக்கு 14 வயசு பையன் இருந்திருக்கான். அந்த 3 பேர்த்தையும் சுட்டு தள்ளிட்டானுங்க பாவிங்க. நல்லா இருப்பானுங்களா அமெரிக்காக்காரனுங்க? அவனுங்களை நாசமாக போகணுன்னு தானே சபிக்கணும். இல்லை, இந்த மாதிரி அநியாயம் பண்ணியிருக்கானுங்க. அவர் இறக்குறதுக்கு முந்தைய மகனுங்களை கொண்டுட்டானுங்க 7வது மாதம் 22ஆம் தேதி. நீங்கள் நினச்சி பாருங்கள், 12வது மாதம் அவர் இறந்தார் அப்பா, 7வது மாதம் மகன்களும்
பேரன் ஒருத்தனும் இறந்தாங்க. 3 பேர். இந்த பிள்ளைங்க 3 பிள்ளைங்களும் எல்லாம் வாழ வேண்டிய பிள்ளைங்க தானே. அவரோட வம்சம் தான். இப்போ பையனுங்க 2 பேரும் பொலிட்டிக்கில் இருந்தால் அமெரிக்க அரசாங்கம் என்ன நினைக்குது தெரியுமா? இவனுங்க மகனுங்க 2 பேரும் சடாம் ஹுசேனுக்கு பிறகு பதவியில் வந்துடுவாங்க. நம்ம சடாம் ஹுசேனை கொண்டுட்டா சடாம் ஹுசேனோட மகனுங்க 2 பேரும் இதில் பாலிட்டிக்கில் இருக்கானுங்க. அப்பாவை கொண்டுட்டாலும் சடாம் ஹுசேனை மகனுங்க பிறகு வந்து பாலிட்டிக்கில் இருந்து மகனுங்க பிரசிடெண்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகன்களில் 2 பேர்த்தில் ஒருத்தர் வந்து பிரசிடெண்டாக வந்துவிட்டா என்ன பண்ணுறதுன்னு அமெரிக்க அரசாங்கம் யோசிச்சிருக்கு. வந்துட்டானுங்களே என்ன பண்ணுறதுன்ட்டு பயம் அமெரிக்காக்காரனுங்களுக்கு. பிள்ளைங்க வந்துருமா பிரசிடெண்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற அந்த பயத்தினால தான் பையனுங்களை போட்டு தள்ளிட்டானுங்க 2 பேரையும். பேரனையும் கொண்டுட்டானுங்க. ஏன்னா அவங்களோட வாரிசு தானே. ஸோ இப்படியெல்லாம் பண்ணலாமா அமெரிக்கா அரசாங்கம்? இதெல்லாம் டூ மச் இல்லை? இவனுங்க அமெரிக்காக்காரனுங்க எல்லாம் சுட்டு கொன்னாங்க மகன்களை. அவங்க அம்மா பெத்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? பேரனும் போனான், பிள்ளைங்களும் போனாங்க 2 பேரும். அந்த பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? சடாம் ஹுசேன் மகனுங்க என்ன பாவம் பண்ணாங்க? அப்பாவை அப்படி கொண்டுட்டாலும் ஈராக் நாட்டுக்கு சடாம் ஹுசேன் மகனுங்க என்ன பிரசிடெண்டாக வர முடியுமா? வருவானுங்களா? அப்பாவை கொண்டுட்ட பிறகு சடாம் ஹுசேன் மகனுங்க வருவானுங்களான்னு கேட்குறேன். நாட்டுக்கு தலைவராக வருவாங்களா? பிரசிடெண்டாக வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்பாவை கொண்டுட்டு அவங்க வரவே மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு கொள்ளணும் அவனுங்களை? மகனுங்களை ஏன் கொண்டாங்க? அவங்க பாட்டுக்கு நாட்டுக்குள்ளே அப்படியே பேசாமல் இருந்துட்டு போகட்டுமே. அவங்க நாடு தானே. ஏன் போய் அமெரிக்க அரசாங்கம் போய் மகனுங்களை ஏன் கொண்டானுங்க? 2 பேர்த்தையும் பேரனையும் ஏன் கொண்டானுங்க? 14 வயசு பையனை. எவ்வளவு திமிரு ஆனவன் வெள்ளைக்காரனுங்களுக்கு, அயோக்கிய ராஸ்களுக்கு அமெரிக்காக்காரனுங்க. கொஞ்சம் பாவத்தியாக பண்ணியிருக்காங்க, அநியாயத்தை பண்ணியிருக்கிறாங்க, அதர்மத்தை பண்ணியிருக்கானுங்க பாவிங்க. அமெரிக்கா அரசாங்கம் பண்ணியிருக்குது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது, மன்னிக்க முடியாத குற்றம் அமெரிக்கா அரசாங்கம் பண்ணிடுது. நீ என்ன பெரிய கொம்பனா? நீ என்ன பெரிய இவனா? பெரிய தலையாணி? நீ பெரிய பருப்பாடா? அமெரிக்காக்காரனுங்க அரசாங்கத்தில் உள்ளவனுங்க. நீங்கள் என்ன ஒரு நாட்டுக்குள்ளே பூந்து தலைவரை தூக்கி அவரை பிடிச்சி தூக்கில் போட்டுவிட்டு பிள்ளைங்களையும் சுட்டு கொண்டிருக்காங்க. எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு? தான்ற ஆணவம் அமெரிக்கா நாட்டு அரசாங்கத்துக்கு, திமிரு, மம்மத, எகத்தாளம். காரணம் என்ன? மற்ற நாடுகள்லாம் அமெரிக்கான்னா நடுக்கிறானுங்க. ஏன்? அவனுக்குள்ள மனுஷன் தானே, சோத்தில் உப்பு போட்டு சாப்பிடல, எல்லாரும் சோறில் உப்பு போட்டு தானே சாப்பிட்றான். ஏன் அமெரிக்காக்காரனுங்களை பிடிக்கல? போய் உள்ளுக்கு போந்து அமெரிக்காக்காரனுங்களை பிடிச்சி உதச்சிருக்கணும் அவனுங்களை. எல்லா நாடும் ஒன்று சேர்ந்து அமெரிக்கா நாட்டுக்கு எதிராக போய் நாட்டுக்குள்ளே போய் அமெரிக்கா அரசாங்கத்தை ஏதாச்சும் பண்ணியிருந்தா, சண்டை போட்டு ஏதாச்சும் ஒரு கலவரம் பண்ணியிருந்தா, அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு ஏதாச்சும் ஒரு கெடுதல் பண்ணியிருந்தா அவனுக்கு வந்து கொஞ்சம் அடங்குவானுங்க தானே அமெரிக்காக்காரனுங்க. ஏன் பண்ணல? எல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தாங்களா கையை கட்டிக்கிட்டு? நடக்கிறது நடக்கட்டும், ஏன்னா நம்ம வீட்லையா நடக்குது, அது எப்படியோ வேற ஒரு நாட்டில் நடக்குது. அமெரிக்காக்காரனுங்க இப்படி பண்ணுறாங்க, நம்ம என்ன போய் பண்ண முடியும் அமெரிக்கா கிட்ட அப்படின்னு எல்லாரும் இருந்துட்டாங்க. இருந்தாலும் யோசிச்சாங்களா? அந்த நாடு வந்து இன்னொருத்தனோட நாடு. அந்த நாட்டுக்குள்ளே போய் பூந்து தலைவரையே பிரசிடெண்டையே கொள்ளலாமா? அவரு மேலே பழி இருக்கான், கொலை பண்ணாருன்ட்டு. கொலை அவரு பண்ணல, இந்த குர்டிஷ் மக்கள் இருக்காங்கள அவங்கள அவரு கொலை பண்ணவே இல்லை. அதெல்லாம் வந்து சும்மா 1982 அதெல்லாம் கட்டுக்கதை. அது வந்து வேற யாரும் வந்து இவர் பண்ணியிருக்க மாதிரி வேற யாரும் வந்து இந்த மாதிரி கொலையை பண்ணிக்கிட்டாங்க. வேற யாராக இருக்கும்? அந்த காலத்துலேருந்தே எப்போ சடாம் ஹுசேன் பதவிக்கு, அதாவது சடாம் ஹுசேன் வந்து எப்போ வந்து ஈராக் நாட்டுக்கு அரசியலுக்கு வந்து பூந்தாரோ அப்பயே கொஞ்ச நாள் சென்று அமெரிக்கா அரசாங்கத்துக்கு சடாம் ஹுசேனை பிடிக்கல. அப்புறந்தே கரு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. எல்லாம் மனசில் வஞ்சத்தை எப்போ தீர்த்துக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கானுங்க அமெரிக்கா நாட்டு அரசாங்கம்.
அப்படியே இருந்திருந்து சரி பாருங்கள் 1979 பதவிக்கு வந்தார். 79 பதவிக்கு வந்தார், பிரசிடெண்ட்டாக வந்தார் ஈராக்குக்கு. 79க்கு பிறகு 80, 81, 82 3 வருஷம் சென்று அவர் பதவிக்கு வந்த 3 வருஷம் ஆனதும் ஆளுங்களை எல்லாம் கொன்று ஏதோ ஒரு குழியில் போட்டு புதைச்சிட்டாராம். குர்டிஷ் மக்கள் அங்கே உள்ளவங்க தான், அவங்கள கொண்டுட்டாராம். யார்? சடாம் ஹுசேனு. இதெல்லாம் கேட்குறதுக்கு வித்தியா இல்லை, அவர் பண்ணியிருப்பாரா? அந்த சமயம் அவருக்கு 4 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்க. அதில் 3 பிள்ளைங்க கொஞ்சம் சின்னதாக இருக்குது, மற்றதெல்லாம் பெரிய பிள்ளைங்க. ஆம்பளை பிள்ளைங்களாம் பெரிய பையனுங்க தானே. இந்த பெரிய பையனுக்கு 39 வயசு. இப்போ அந்த இறக்குற டைமில் 39 வயசு. நினச்சி பாருங்கள், 40 வயசு ஆக போகுது. எவ்வளோ பெரிய ஆம்பளை பிள்ளை இருக்குது இல்லை. இந்த மாதிரி இவனுங்க சுட்டு கொண்டலாமா பாவிங்க? சரி, அது இருக்கட்டும். இப்போ சடாம் ஹுசேன் மேலே விழுந்த பழி 1982 குர்டிஷ் மக்களை கொண்டாராம் அவர். சரி, அவர் கொண்டாருன்றதுக்கு என்ன ஆதாரம், ப்ரூஃப் இருக்கா? ஸோ சடாம் ஹுசேனுக்கு எதிராக அந்த நாட்டுக்குள்ளேயே சதி நடக்கும். அவரை எப்படா மாட்டி விடுறதுன்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஏதாவது ஒரு வகையில் கொண்டு போய் அவரை மாட்டி விடணுன்ட்டு வேற ஆள் கொண்டு விட்டு கூட இவர் மேலே பழிய போட்டிருக்கலாம். சடாம் ஹுசேன் மேலே ஆளுங்களை கொண்டுட்டாருங்க. இந்த அமெரிக்காக்காரனுங்க அவனுக்கு தான் கொண்டிருக்கணும். அவனுங்க வேற யாருமே சடாம் ஹுசேனுக்கு எதிரி இல்லை, எல்லாம் இந்த அமெரிக்காக்காரங்க. இப்போ ஈராக் நாட்டில் உள்ள ஷியா மக்கள் இருக்கானுங்கள்ல, அவங்க குர்டிஷ் மக்கள் எல்லாருமே சடாம் ஹுசேனுக்கு எதிரி ஆகிட்டானுங்க. பாதிக்கு பாதி பேர் எல்லாம் எதிரிங்க. சடாம் ஹுசேனை தூக்கில் போட்ட பிறகு அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஷியா மக்கள் இருக்கானுங்களே, ஷியா மக்கள் அப்புறம் குர்டிஷ் மக்கள்கள்லாம் நிறையா இருக்கானுங்க. மற்ற ஜாதிங்க நிறையா இருக்குது, எல்லாம் கெட்ட ஜாதிங்க இஸ்லாமில் உள்ளவனுங்க. அவனுங்க பார்த்தீங்களா, அவரை கொண்டதும் அவரோட சிலை ஒன்று உயரமாக நிற்கிது மேலே பாருங்கள். மேலே இருந்து கழுத்தில் கைத்தை கட்டி அந்த சிலையை கீழே பிடிச்சி தள்ளுறானுங்க. எல்லாம் ஒட்டஞ்சி தூளாகுது, உடஞ்சி எல்லாம் அப்படியே அந்த பாட்டாக எல்லாம் கலந்து போச்சு உடஞ்சி. அதை பிடிச்சி எடுத்துக்கிட்டு போகிறானுங்க. எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா அவனுங்களுக்கு. ஈராக்கில் உள்ள ஷியா மக்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா. எதிரிங்க அவனுங்க தான், அவனுங்கனால தான் இவரை மாட்டி விட்டானுங்க. எல்லாம் கொலை அவர் பண்ணல சடாம் ஹுசேன், எல்லாம் இந்த அமெரிக்காக்காரனுங்க சொல்லி கொடுத்து அந்த ஈராக் நாட்டில் உள்ள ஷியா மக்கள் இருக்கானுங்கள அந்த ஜாதிகளுக்கு சொல்லி கொடுத்து அமெரிக்காக்காரனுங்க இவனுங்களை கொலை பண்ண வச்சுருக்காங்க. அமெரிக்காக்காரனுங்க கொலை பண்ண சொல்லி இவனுங்க கொலை பண்ணி மண்ணில் போட்டு புதைச்சி அப்புறம் சடாம் ஹுசேன் மேலே எல்லா பழியும் விழுந்துருச்சு. ஸோ இப்போ இப்போ இவர் கொலைகாரர் ஆகிட்டாராம். யார்? சடாம் ஹுசேன். பாவம் தான் மனுஷன். இப்படியா பண்ணுறது? அவர் உண்மையாக கொலை பண்ணியிருப்பாரா? எவனாச்சும் போய் பார்த்தாங்களா? அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? அந்த நாட்டில் உள்ளவங்களே எல்லாம் ப்ரூஃபுக்கு எல்லாம் பொய் ஆதாரங்களை கொண்டாந்து எல்லாம் வச்சுருப்பானுங்க. காரணம் என்ன? அமெரிக்கா நிறைய பணத்தை அள்ளி அமெரிக்கா இந்த ஈராக் நாட்டு மக்கள் அதான் இந்த ஷியா முஸ்லீம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு பணத்தை அமெரிக்காக்காரனுக்கு கொடுத்துருப்பானுங்க. அள்ளி இதா போய் இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்யன்னு கொலையை பண்ணு, சடாம் ஹுசேன் மேலே பழியை போட்டுடலான்ட்டு எல்லாம் போட்டு போச்சு. அவரே கொண்டாங்க மகனுங்க. பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணிச்சு. அந்த பிள்ளைங்க என்ன பாலிட்டிக்கு அவங்க அப்பா இறந்த பிறகு பாலிட்டிக்கு அவங்க என்ன பிரசிடெண்ட்டாக ஆக போகிறாங்க. அப்பா இறந்துட்டு அதுக்கு பிறகு பிரசிடெண்ட்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க நாடு, அவங்க பிறந்த மண், அவங்களோட மண், தாய் நாடு ஈராக்கு. அமெரிக்கா எப்படி இப்படி அடாவடித்தனம் பண்ணி மகனுங்களை கொன்று பேரனை கொன்று சடாம் ஹுசேனையும் கொன்று இந்த மாதிரி அநியாயம் பண்ணியிருக்கானுங்க அமெரிக்காக்காரனுங்க. எந்த ஒரு நாட்டுக்காரனும் போய் அவனை என்ன ஏதுன்னு தட்டி கேட்க மாட்டானுங்க அமெரிக்காக்காரனுங்களை. அவனுங்களுக்கெல்லாம் கொளுத்து போச்சு பணத்திமிரு அட்டங்கம். அமெரிக்காக்காரனுங்களுக்கு பணத்திமிரு அட்டங்கம். இப்போ பணக்காரனாக இருக்கானுங்களா?
இன்னும் ஒரு 100-150 வருஷத்துக்கு பிறகு பாருங்கள் அமெரிக்கா நாடு என்ன கதியாக போகுதுன்னு பாருங்கள். அமெரிக்காக்காரனுங்களுக்கு இந்த முஸ்லீம் நாடுங்க என்ன கொடுக்காம நிப்பாட்ட போகுது. கொஞ்சம் பேர் வந்து கொடுக்கலாம், எல்லாரும் கொடுப்பாங்கன்னு நம்ப முடியாது வருங்காலத்தில். இப்போ நடந்த அந்த சம்பவம்லாம் சடாம் ஹுசேன் விஷயத்தில் எல்லாம் உலகம் முழுவதும் பார்த்துக்கிட்டு தானே இருக்குது. இப்போ இஸ்லாம் நாடு இருக்குதுல்ல, ஈராக்கு பக்கத்தில் உள்ளது, அதில் ஏதோ ஒன்று இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நல்ல நாடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. எண்ணெயை நிப்பாட்டுவானுங்க பாருங்கள், அராப்காரனுங்க நிப்பாட்டுவானுங்க. அவனுக்கு கொடுக்கக்கூடாது எண்ணெயை. மற்ற நாடுங்க கொடுக்குதா, குவைக்கலாம், நீ கொஞ்சம் கொஞ்சம் கொடு, ரொம்ப கொடுக்காது. எண்ணெய் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டோம் அமெரிக்காக்காரனுங்க. எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்கானுங்க பாவிங்க. இந்த எண்ணெய்க்காக ஒரு மனுஷனையே கொண்டுட்டானுங்களே, அவரோட பிள்ளைங்களையும் கொண்டுட்டானுங்களே. பாலிட்டிக்கு பிள்ளைங்க என்ன வரவா போகுது? எதுக்கு இவ்வளோ கட்டணம் பிடிச்சி அலைஞ்சிருக்கானுங்க வெள்ளைக்காரனுங்க? ஜார்ஜ் புஷ் அவர் தான் அந்த சமயத்தில் இவர் தான் வந்து பிரசிடண்டாக இருந்து எல்லா இதுக்கு வந்து உத்தரவு போட்டவர் இவர் தான். ஆனால் இவராக எந்த முடிவும் எடுக்கலை. அமெரிக்கா அரசாங்கம் எடுத்து இவர் அதை வந்து செயல்படுத்தியிருக்கார். என்னமோ ஒரு வீடியோவில் பார்த்தேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜார்ஜ் புஷ் அந்த சமயத்தில் 2003க்கு முன்னே ஜார்ஜ் புஷ் வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்காராம் சடாம் ஹுசேனுக்கு. நீ 48 மணி நேரத்துக்குள்ளே நீயும் உன் மகன்களும் நாட்டை விட்டு வெளியாகணும்னு. 48 மணி நேரத்துக்குள்ளே மகன்களும் அப்பாவும் சடாம் ஹுசேனும் நாட்டை விட்டு வெளியாகணும்னு அவர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காராம். யார்? ஜார்ஜ் புஷ் கொடுத்துருக்காராம். இவனுங்களுக்கு என்ன வந்து உரிமை இருக்குது? இவனுங்க யார் நாட்டை விட்டு வெளியாகும்னு சொல்கிறதுக்கு? இவரை நான் சடாம் ஹுசேன் கொலை பண்ணாரா? அல்லது ரசாயன ஆயுதங்களை தான் வச்சுருந்தாரா? ரசாயன ஆயுதம் கூட ஒன்றுமே இல்லையெல்லாம் தேடி தான் கிடைக்கலையே. அப்புறம் எதுக்கு தூக்கு போட்டானுங்க? கொலை பண்ணினது கூட இவர் இல்லையே, அது அங்கே உள்ள ஷியா முஸ்லீம் படைங்க. அமெரிக்காக்காரனுங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவனுக்கு தான் கெட்டவனுங்க வந்து ஒரு நல்லவனுங்களுக்கு வந்து எந்த நேரம் ஓதிக்கிட்டே இருந்தால் நல்லவனுங்களும் கெட்டவனுங்களாகிடுவானுங்க. இப்படி தான் அமெரிக்கா நாட்டு அரசாங்கம் வெள்ளைக்காரனுங்க பண்ணியிருக்குது. கெட்ட அயோக்கியனுங்க இந்த எண்ணெய்க்காக. எண்ணெய் கொடுக்கக்கூடாது அமெரிக்காவுக்கு. எண்ணெய் இல்லாமல் கஷ்டப்படணும் அவனுங்க. நாடுகள்லாம் சேர்ந்து எண்ணெயை கொடுக்குறத நிப்பாட்டணும், கொஞ்சோண்டு கொடுக்கணும், பத்தாமல் கிடக்கணும் அமெரிக்கா. ரொம்ப மோசம் அமெரிக்கா. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அமெரிக்கா நாடு மோசமான கிட்ட நாடு. ஸோ அப்போ அவனுங்க நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. நான் நினச்சதை சாதிச்சிட்டேன், அவரை கொன்னுட்டேன், இதுக்கு பிறகு கவலை இல்லை. இருந்தாலும் என்ன கிடைக்குமா அவனுங்களுக்கு? நான் வருங்காலத்தில் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறானுங்களா? அவன் நாட்டிலெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் இஸ்லாம் நாட்டிலெல்லாம் இன்னும் எண்ணெயை குறைக்க போகிறானுங்க பாரு. குறைக்கணும் எண்ணெயை. நான் சொல்கிறேன், எண்ணெயை வந்து ரொம்ப கொடுக்கக்கூடாது அமெரிக்காவுக்கு. எல்லாத்தையும் குறைக்கணும், கட் பண்ணணும். கொஞ்சம் நீ கொடு, ரொம்ப கொடுக்காது. ரொம்ப கொடுத்தாதான் அவனுங்களுக்கு வந்து ஆணவம் வரும். எண்ணெய் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டோம் அமெரிக்கா நாடு. சரி, ஓகே, இவ்வளோதான். என்னென்னா எனக்கு என்ன மன வருத்தம்னா, சடாம் ஹுசேனு வயசானவர், 69 வயசு, பரவாயில்ல. பிள்ளைங்க 39 வயசு 37 வயசு, 2 பையனுங்க, உடையும் அந்த கொசையும், பேரப்பிள்ளை வேறு ஒன்று, பையன் 14 வயசு பையன். 3 பேரும் செத்து போனாங்களா அவங்க குடும்பத்தில், பிள்ளைங்களும் பேரனும். அவருக்கு சடாம் ஹுசேனுக்கு மனசு இறக்குறப்ப 2006 டிசம்பர் மாதம் அந்த மனசு எப்படி துடிச்சிருக்கும். இதெல்லாம் வந்து யோசிச்சானுங்களா அமெரிக்காக்காரனுங்க பாவிங்க. அவனுங்கெல்லாம் வந்து வெள்ளைக்காரனுங்க வந்து பாவம் பார்க்க மாட்டானுங்க, பாவமே பார்க்க மாட்டானுங்க. அவ்வளோ கெட்டவனுங்க. அவன் அந்த அமெரிக்கா நாட்டெல்லாம் தள்ளி வைக்கணும். அந்த நாட்டுக்கூட யாரும் வந்து பேச்சு வைக்காம எல்லாம் தள்ளி வைக்கணும், ஒதுக்கி வைக்கணும் அந்த நாட்டை. சரி, இவ்வளோதான். நான் இதோடு நான் பேசி எனக்கும் களைச்சி போச்சு. இதோட வீடியோ முடித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். ஓகே, யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, என்ன இப்படி அமெரிக்காவை பற்றி இப்படி பேசுகிறீங்களாண்ணா, நான் நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்.
அமெரிக்காக்காரனுங்க பொல்லாதவனுங்க, வெள்ளைக்காரனுங்க கொட்டத்தை அடக்கணும். அவனுங்களையும் பழி வாங்கணும், மற்ற நாடுங்க சேர்ந்து அவனை பழி வாங்கணும் அமெரிக்காக்காரனுங்களை. அப்போ தான் அவனுக்கு திமிரு அடங்கும், ஆணவம் அடங்கும். ரொம்ப மமதை பிடிச்சவனுங்க, அடாவடித்தனம் பண்ணுறவனுங்க. ஓகே, நான் அதனால தான் இப்போ இந்த வீடியோவில் நான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ சடாம் ஹுசேன் மகனுங்க பேரன் இவனுங்கெல்லாம் கொண்டுட்டாங்கன்னு இது ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மையை தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பொய் இல்லை. உண்மையாக உங்களுக்கு வந்து அமெரிக்கா நாடு நல்ல நாடுன்னு நினைக்கிறீங்களா? கெட்டவனுங்க. ஓகே, ஸோ அதனால் இப்போ நான் வீடியோவில் பேசுனது இதெல்லாம் வந்து தவறுன்னு நினைக்காதீங்க. நான் உண்மையை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ ஈராக்கு நடந்த அந்த சம்பவம் மாதிரி மற்ற நாடுகளுக்கு வரலாம்ல. என்ன தானே அவனுங்களோட குறிக்கோளே வந்து என்ன தானே, எண்ணெயெல்லாம் திருடணும், எண்ணெயை திருடணும், அமெரிக்காவுக்கு கொண்டு போகணும், அந்த நோக்கம் தானே. ஏன் மற்ற நாடுகளை பண்ண மாட்டானுங்களா? ஏன்னா என் மனசு கஷ்டத்தை நான் எல்லாம் வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அளவு என் மனசு கஷ்டப்படுது. யாரோ எனக்கு வேண்டியவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துருச்சு, பாவம் இப்படி பண்ணிட்டாங்களே அமெரிக்காக்காரங்க, குவைத்தில் உள்ள பிரசிடென்ட் சடாம் ஹுசேனையும் பிள்ளைங்களையும் பேரனையும் எல்லாம் கொண்டு போட்டாங்களே அப்படின்னு மனசு வேதனை. அந்த வேதனையில் இப்போ நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இது வந்து புலம்பல் தான், புலம்பல். அவ்வளோ கஷ்டம், மனசில் வேதனை. ஓகே, இதோட நான் வீடியோ நிப்பாட்டிக்கொண்டு அனைவரிடம் இருந்தும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே.